இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த கம்பெனியோட ஓனர் செக்யூரிட்டி கிட்ட வந்து கார் சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்றாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டிய பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேட்கிறாள். அதுக்கு அந்த பையன் நான் தான் புதுசா சேர்ந்து இருக்க செக்யூரிட்டின்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணு பழைய செக்யூரிட்டிய பார்த்து நீங்கள் ஏன் வேலைக்கு வரலன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் மேனேஜர் என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டு புதிய செக்யூரிட்டிய வேலைக்கு சேர்த்து இருக்காங்க மேடம்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு மேனேஜர் என்னைய கேட்காம எதுக்கு உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு சொல்லிட்டு கார் சாவியை அந்த பெரியவர் கிட்ட கொடுத்து என்னுடைய காரை பார்க் பண்ணிட்டு என்னுடைய ஆபீஸுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த பெரியவரும் காரை பார்க் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வராரு. உடனே இந்த லேடி அந்த பெரியவர் கிட்ட நீங்களே வேலையை விட்டு நின்னீங்களா இல்ல உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பெரியவர் மேடம் நான் வேலையை விட்டு போகல, என்னுடைய சம்பளம் மாசம் 5000 ரூபாய் தான், அது என்னுடைய வீட்டு வாடகைக்கே சரியா இருக்குது, அதனால நான் மேனேஜர் கிட்ட சம்பளத்தை உயர்த்தி கேட்டேன், அந்த கோவத்துல தான் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனர் உங்களுடைய சம்பளம் 20000 ரூபாய், ஆனா மேனேஜர் உங்களுக்கு 5000 ரூபாய் தான் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, பொய் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பெரியவர் நான் பொய்யெல்லாம் சொல்லல மேடம், உண்மையாலுமே மேனேஜர் எனக்கு 5000 ரூபாய் தான் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் சம்பளத்தை உயர்த்தி கேட்டேன், கோவத்துல என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு புது செக்யூரிட்டிய வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க மேடம்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி அந்த பெரியவரை வெளியில வெயிட் பண்ண சொல்லிட்டு மேனேஜருக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க. மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக நீங்க என்னை கேட்காம செக்யூரிட்டிய மாத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த மேனேஜர் அவங்க பொய் சொல்லிட்டு அடிக்கடி லீவ் போடுறாங்க மேடம், என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகள் மாதிரி லீவ் போடுறாங்க, அதனாலதான் செக்யூரிட்டிய மாத்தினேன்னு சொல்றாங்க. உடனே இந்த லேடி நீங்க செக்யூரிட்டிக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு 20000 ரூபாய் கொடுக்கிறேன் மேடம்னு போய் சொல்றாங்க. உடனே இந்த ஓனர் லேடி அந்த பெரியவரை கூப்பிடுறாங்க. அவரை பார்த்த உடனே இந்த மேனேஜர் இவரை வந்து எதுக்காக கூப்பிட்டீங்க, இவரை வேலையை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. உடனே இந்த ஓனர் அந்த பெரியவர் கிட்ட நீங்க எதுக்காக வேலையை விட்டு போனீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பெரியவர் நான் வேலையை விட்டு போகல மேடம், மேனேஜர் தான் என்ன கட்டாயப்படுத்தி வேலையை விட்டு போக சொன்னாங்க, மேனேஜர் எனக்கு கம்மியான சம்பளத்தை தான் கொடுத்தாங்க, ஆனா என்னுடைய சம்பளம் 20000 ரூபாய், அவங்க கொடுத்த சம்பளம் வெறும் 5000 ரூபாய் தான், என்னுடைய மனைவி உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில இருக்கிறார், அவளை பார்த்துக்கிறதுக்கு இந்த சம்பளம் பத்தாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு கோபமான மேனேஜர் எதுக்காக போய் சொல்றீங்க, நான் உங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உடனே அந்த பெரியவர் நீங்க தான் போய் சொல்றீங்க, நீங்க எனக்கு 5000 மட்டும் தான் கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனர் லேடி இன்னொரு செக்யூரிட்டியையும் உள்ளார வர சொல்றாங்க. அவர் வந்த உடனே அவர்கிட்டையும் உங்களுடைய சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கிறாரு. அந்த செக்யூரிட்டியும் 5000 ரூபாய் மேடம்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனர் மேனேஜர் கிட்ட இப்போ 2 பேருமே போய் சொல்றாங்களா, நான் உன்கிட்ட செக்யூரிட்டிக்கு 20000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்க சொல்லி இருக்கிறேன், ஆனால் நீ 5000 மட்டும் நான் கொடுத்திருக்க, ஏன் இப்படி பண்ணுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த மேனேஜர் மேடம் 2 பேருமே போய் சொல்றாங்க, நான் இந்த கம்பெனில 10 வருஷமா வேலை செய்கிறேன், என்ன நம்புங்கன்னு சொல்லி கெஞ்சுறாள். அதை கேட்டு கோவமான இந்த ஓனர் நீ உன்னுடைய சம்பளம் கம்மியா இருக்குன்னு என்கிட்ட கேட்டப்போ நான் உனக்கு சம்பளத்தை அதிகமா போட்டு கொடுத்தேன், ஆனா நீ மத்தவங்களுடைய சம்பளத்தை எப்ப திருடணும்னு நினைச்சியோ அப்பவே உனக்கு இந்த கம்பெனில வேலை கிடையாது, என்னுடைய நம்பிக்கையை நீ கொன்னுட்ட, தயவு செய்து இந்த கம்பெனியை விட்டு இப்பவே வெளியே போன்னு சொல்லி அந்த மேனேஜரை வேலையை விட்டு தூக்கிட்டுறாங்க. இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.